சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இன்றைக்கு பெரும் சிக்கலாக மாறி இருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகள் நடத்தும் போரை நிறுத்த வேண்டும் என்று மோடி அரசு வலியுறுத்த வேண்டும் என கோரி இன்றைக்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் பல்லாயிரக்கணக்கான இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. சென்னையில அமைச்சர் மாசு அவர்களின் ஒருங்கிணைப்பில் சைதையிலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் பங்கேற்றேன். தமிழ்நாடு முழுவதும் கூட்டணி கட்சிகள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்றுள்ளன. சமையல் எரிவாயு குடும்பங்களுக்கு மட்டுமில்லாமல் ஹோட்டல் போன்ற தனியார் வர்த்தக நிறுவனங்களுக்கும் தேவைப்படுகின்றன. அவர்கள் இன்றைக்கு மின்சார அடுப்புகளை நோக்கி போகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மின்சார கட்டணம் கூடுதலாக செலுத்த வேண்டிய நிலை அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை செய்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. பிரதமர் அவர்கள் ஈரான் மீது நடத்தப்படுகிற ஏவுகணை தாக்குதல்கள் குறித்து கருத்து எதுவும் சொல்லவில்லை. ஆனால் ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளவாடங்களின் மீது பதிலடி தாக்குதல் நடத்திய போது ஈரானை கண்டிக்கிறார் நம்முடைய பிரதமர். ஈரான் அதிபர் காமெனியை படுகொலை செய்ததற்கோ ஈரான் மீது தொடர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கோ கண்டனம் தெரிவிக்காத நம்முடைய பிரதமர் அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று மக்கள் நலன் கருதி கோரிக்கை வைக்காத பிரதமர் அமெரிக்காவுக்கு பதிலடி தருகிற ஈரானை கண்டிக்கிறார் என்பது விந்தையாக இருக்கிறது. இந்த சூழலில்தான் பிரதமர் கையாளுகிற இந்த வெளியுறவு கொள்கை இந்திய தேசத்தின் பாதுகாப்புக்கு உகந்ததாக இல்லை, மக்கள் நலன்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்பதை சுட்டிக்காட்டவும் இந்திய ஒன்றிய அரசு உலகப்போர் மூளாத வகையிலே உடனடியாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்துகிற ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தவும் இந்த ஆர்ப்பாட்டங்களின் ஊடாக நாம் கோரிக்கை வைத்துள்ளோம். இந்திய அரசு ஈரான் மீது நடத்தப்படுகிற ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கோரிக்கை வைக்க வேண்டும். மக்களவையில் மாநிலங்களவையில் இது குறித்து விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நிலைமையை பரப்பிட்டு இருக்காங்க. திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதை பரப்புறாங்க. அண்ணாமலை இந்தியா மட்டுமில்லை, உலக நாடுகள் முழுவதும் இந்த பதற்றம் இருக்கிறது. அப்படி என்றால் அவர் உலக நாடுகளை அல்லது இந்தியாவின் நிலைமையை அறிந்திருக்கவில்லை. ஈரான் மீது நடத்தப்படுகிற ஏவுகணை தாக்குதல்களால் ஏற்பட்டிருக்கிற அரசியல் பொருளாதார தளங்களில் ஏற்பட்டிருக்கிற தாக்கங்களை பற்றி அவர் அறிந்திருக்கவில்லை என்றுதான் எண்ண தோன்றுகிறது. அவர்தான் அரசியல் செய்கிறார். இது ஒன்றும் தேர்தலுக்கான போராட்டம் இல்லை, மக்களுக்கான போராட்டம். இது வெறுமன பிஜேபிக்கு எதிரான போராட்டம் இல்லை, உலக நாடுகளுக்கான அமைதியை கோருகிற ஒரு போராட்டம், உலக போர் வேண்டாம் என்று சொல்லுகிற போராட்டம்,
இந்தியா தலையிட வேண்டும் என்று வலியுறுத்துகிற போராட்டம், அதன் மூலம் எரிவாயு தட்டுப்பாடு போன்ற சிக்கல்களை தீர்க்க முடியும் என்று சுட்டிக்காட்டுகிற போராட்டம்.